அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் மிஸ்ஸஸ் மொஹிதீன். நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோனா, அஸ்கரத்தாவும் நானும் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனுக்கு ஒன்றா ஓட்டு போட போயிருந்தோம். இதனால் வரைக்கும் அம்மா ஊரில் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சில ஸ்டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணி கேளுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பசங்க வாக்கிங் போகிறப்போ டீலாம் குடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதனால் வீட்டில் டீலாம் போடல, ஸ்ட்ரெயிட்டாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அஸ்கரத்தா தான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சாங்க. இது மெட்ராஸில் ஒரு கடையில் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தாங்க. நான் உண்மையிலே நல்லா இருக்குமாலாம் கேட்டீங்களா, நீ சாப்பிட்டு பாரு, உண்மையிலே நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. 2 முட்டை எடுத்து அதில் சால்ட்டு போட்டுட்டு உள்ளே ப்ரெட்டை வச்சு அப்படியே ஸ்டஃப் பண்ணி மாதிரி கொடுத்துருந்தாங்க. உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் பசங்களுக்கு பிரெட் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது உண்மையிலே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஸ்கர்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு இருந்தான். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். உள்ளே இந்த மாதிரி மீன் சட்னி இல்லாட்டா சாஸ்லாம் வச்சு கொடுப்பாங்களாம். இன்றைக்கி நாங்கள் சும்மாவே சாப்பிட்டோம். அதெல்லாம் அன்ஹெல்த்தி, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே சாப்பிட்டோம். உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் ஓட்டு போகிறதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதுதாங்க எங்கள் ஃபஸ்ட் டைம் நானும் அஸ்கரத்தாவும் ஒன்றா எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறது. இதனால் வரைக்கும் அம்மா ஊரில் தான் ஓட்டு இருந்துச்சு. என்னை இவங்க ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இங்கே மாற்றினதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னால ரொம்ப ஹாப்பியாக போயிருந்தோம். ஆனால் காலையிலே இவ்வளோ பேரும் வந்திருப்பாங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. எங்கள் ஊரில் அந்தளவுக்கு காலையில் எல்லாருமே வந்திருக்க மாட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்துட்டாங்க. என்னோடய பூத் ரொம்பவும் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் அஸ்கரத்தாவுக்கு கூட்டமாக இருந்தனால நான் ஃபஸ்ட்டே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பைனாப்பிள் இருந்துச்சு. அது லைட்டாக அழுகல் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக நறுக்கிட்டு அதில் லைட்டாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கொஞ்சமாக சீனி, அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் போட்டு கொஞ்சமாக ஐஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரி ஜூஸ் குடிக்க உண்மையாக ரொம்ப பிடிக்கும். நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் எங்கள் 3 பேத்துக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டேன். அஸ்கர் எனக்கு பைனாப்பிள் ஜூஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா மீன் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மீன் பேர் எனக்கு சரியாக தெரில. வெலை மீன் அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக சொல்கிறேனா அப்படின்னு தெரில. எனக்கு பார்க்க எல்லாமே நகர மாதிரி தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் பெரிய நகராக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். நிறைய செதில் இருந்துச்சு. க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் உப்பு, மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா அலசி எடுத்தாச்சு. கொஞ்சத்தை குழம்பு வச்சலான்னு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சத்தை பொரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் பொரிக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லி, சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், கடுகு, வெந்தயம், கிராம்பு. உரப்புக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் குண்டு மிளகா இருந்துச்சு, அதாவது காஞ்ச மிளகா, அதையும் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு உரப்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பட்டை மிளகா சேர்த்துக்கரலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு லைட்டாக வாசனை வரத்தட்டி வறுத்தாலே போதும். அந்த சூடு ஏறினோன்னா நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கிறப்ப லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க மீனை பிரட்டிடுவோமா. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த கிரைண்ட் பண்ண மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. எனக்கு ஹாஃப் லெமன் தேவைப்பட்டது, அதனால் ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இல்லைன்னா தட்டி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அப்புறம் வீட்டில் இருக்க அரிசி மாவு, லைட்டாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டிக்கங்க. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் லைட்டாக மிளகா பொடி கூட ஆட் பண்ணிக்கிறலாம். நல்லா ஊற வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊறினாலே பெட்டர். வச்சுட்டேன். இன்றைக்கி ஒயிட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். அஸ்கரத்தாட்ட தேங்காய் சோறு ஆக்கவான்னு கேட்டேன். இல்லை வேண்டாம் அப்படின்னாங்க. அவங்க கறி சமைக்கிறப்ப மட்டும் தான் தேங்காய் சோறு சாப்பிடுவாங்க, மீன் குழம்புக்கு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எனக்கு மீன் குழம்புக்கு கூட தேங்காய் சோறு வச்சு சாப்பிட பிடிக்கும். வீட்டில் கத்திரிக்காய் இருந்துச்சு, முருங்கைக்காய் பார்த்தேன். சரி, திரும்ப கடைக்கு போகிற மாதிரி இருக்கும், கடை எல்லாமே அடைப்பு அப்படிங்கிறதுனால வீட்டில் கத்திரிக்காய் வச்சு சரி இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் மீன் பெருசாக இருக்குது அப்படிங்கனால கொஞ்சம் லைட்டாக மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றி தான் மீன் குழம்பு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் போல் உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.